राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो निधिवन की जय। जय बोलो स्वामी हरिदास जी महाराज की जय। जय बोलो बांके बिहारी लाल की जय। बांके बिहारी அவனுடைய ஒவ்வொரு விதமான லீலைகளை அனுபவிச்சுருக்கோம். அது என்னமோ தெரியாது, எல்லாருக்குமே இந்த பிருந்தாவன்னா பாக்கிய பிஹாரிய பார்க்கணும். ஏன்னா அவன் பேர் ரொம்ப ஃபேமஸ். பிருந்தாவனத்தை ராதா மதன் மோகன் ராதா கோவிந்த தேவ் ராதா கோபிநாத் ராதா ஷாம் சுந்தர் ராதா தாமோதர் ராதா நிறைய இருக்கா. நிறைய கிருஷ்ணன் உண்டு. ஆனா சகலருக்கும் பிரீத்திகரமான ஒரு யூனிவர்சல் டார்லிங் ஆஃப் விருந்தாவன் அப்படின்னா பாங்கே பிஹாரி. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் யூஸ்வலா பாங்கே பிஹாரி எல்லா யூஸ்வலே காட்டிடுவேன். ஒரு 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 30 பேர் என்னமோ நாங்கள்லாம் பிருந்தாவனம் போயிருந்தோம். எந்த வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் போனோம். நாங்கள் எல்லா இடத்தையும் பார்த்தோம். பிருந்தாவன் சக்கல்லாம் பயங்கர கூட்டம். இப்போ நான் பாக்கிய பிஹாரா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பிருந்தாவனத்திற்கு வாசனம் நான் சொன்னேன். ஓகே, பாக்கிய பிஹாரி நம்ம ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு. எல்லாரும் மூஞ்சும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுது. யூஸ்வலாக சிஷ்யாலாம் நான் சொல்லியாச்சுன்னா பெருசாக அதுக்கு மேலே யோசிக்க மாட்டோம். ஓகே அவ்வளோதான் அப்படின்னு. அன்றைக்கி நான் பார்க்குறேன் எல்லாரையும் முகத்தில் ஒரு ஒரு அதிர்ச்சி. எனக்கு ஒன்றும் புரியல என்ன ஆச்சு அப்படின்னு போய் அப்புறம் ஒவ்வொருத்தராக சொன்னார், குருஜி எனக்கு பாக்கிய பிஹாரி பார்க்கணும், எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பரவாயில்ல. அதாவது நிறைய பேருக்கு லட்சியமே பிருந்தாவனம் வந்தா பாக்கிய பிஹாரியை பார்க்கணும்னு. அப்புறம் நான் சொன்னேன் சரி அதுக்கு என்ன போயிடலாமே அப்படின்னு. அப்புறம் போனோம். நல்ல கூட்டம். ஆனால் அதுலேயும் தரிசனம், எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அவனை பார்த்து சிரிச்சேன், நல்லா பயல இது என்ன எல்லாரும் இப்படி கரங்கடிச்சு விட்டுருக்கா. அதாவது யூஸ்வலாகவே என்ன பண்ணோம், இந்த பிருந்தாவன் மட்டும் லாஸ்ட் டே வச்சுப்போம், இல்லாட்டி ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். கூடுமான வரைக்கும் அந்த பிருந்தாவனத்தில் வந்து சனி ஞாயிறில் போக மாட்டேங்க, ஏன்னா ரொம்ப கூட்டம் வரும், எல்லாரும் லோக்கலில் வருவாங்க. மிடில் ஆஃப் த வீக் அப்படி தான் போவேன். கூடுமான வரைக்கும் எந்த இடத்துலையுமே அந்த ஊரில் உற்சவம் இல்லாட்டி ஏதானோ இதெல்லாம் நடக்கும்பொழுது போகிறது கிடையாது. நான் அப்படி போகிறது அப்படின்னா பண்டரிபுரம் ஆஷாட சுக்ல ஏகாதசி அதோட போயிருக்கேன். ஞாபகம் இல்லை எத்தனை தருவாங்க. புரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை. அதாவது வரவா வந்து அந்த கூட்டத்தை ஒத்துண்டு ரசித்து அதை கொண்டாடுறவாளாக இருக்கணும். இல்லாட்டி நான் கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடுவேன். அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அவள் பக்தர்கள், அவள் ஊருக்குன்னு ஒரு மெத்தட் ஆஃப் பக்தி பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரிசாலெல்லாம் போனோம்னா எங்கேருந்து வேணால் கூட்டம் எப்படி வேணால் வருவா. பெருசாக கண்ட்ரோலும் பண்ண மாட்டேன். அவளுக்கு அந்த முட்டி மோதி இதெல்லாம் போக சரியாக வரும், நமக்கு வராது. அதனால கூடுமான வரைக்கும் விசேஷ காலங்கள் எடுத்ததோ இப்போ மகா கும்பே பல பேர் எனக்கு கேட்டுருக்கா. இந்த கூட்டம் இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் நோ அப்படின்றது தெளிவாக இருக்கு. தெரியாது எனக்கு எதுவுமே. நான் சொல்றேன் பகவத் சங்கல்பம். நான் கூப்பிட்டாங்க நான் போகணும், போய்த்தான் ஆனோம்லாம் கட்டாயம்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுப்பா. ஒருவேளை யாராவது என்ன நினச்சிட்டு நான் குடும்பம் நினச்சி காட்டுலாம் இருக்காதீங்கோ. உங்களுக்கு யாராவது கிடச்சா தெரிஞ்சது, இல்லாட்டி போனோம்னு சொன்னீங்கன்னா போயிட்டாங்க. நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவாள். நான் ஒன்றும் சொல்லலை, சந்தோஷமாக போயிட்டு வந்துருக்கு, அவ்வளோதான். அதில் என்ன நம்பிலாம் உட்காந்துட்டு இருக்காதீங்கோ. மகா கும்புக்கெல்லாம் பொதுவாக விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ இந்த பாக்கிய பிஹாரி அப்படி நான் கூட பிரித்தேன். வேலை பயல என்னது இது, இவ்வளோ பேருக்கும் ஏங்க விட்டு இலைக்க விட்டு ஜோர்ரா பயல நீ மன்மத ராசாதான் அப்படின்னு சிரிச்சுப்பேன். நான் போய் அவங்கள்ட்ட பேசுவேன், அவ்வளோதான். போகும்போது என்னடா இவ்வளோ கூட்டம் சந்தோஷமா, கூட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அவ்வளோதான். நமக்கு
எங்க போனாலும் அந்த சுவாமியோட பேசுறதா நம்ம வேலை. இந்த வாட்டி கூட போனோம், என்ன கூட்டம் ஜாஸ்தியாகிட்டா இருக்கு. முன்னாடிலாம் கோவில் வாசல்லேருந்து லைன்ல நிற்போங்க, என்ன இப்ப நம்ம ஒரு 3 ரோடு தள்ளிலாம் நிக்க வைக்கிறான். சரி நிக்கவே தப்பு இல்லை, ஆனா அதுக்கேற்ற மாதிரி அழகா எல்லாரும் ஒரே மாதிரி வரா மாதிரி பண்ண வேண்டாமா? என்ன இப்படி கொஞ்சம் அழகா பண்ணலாம் இல்லை? ஊரெல்லாம் சரியில்லை, அதான் சரி பண்ணு. ஒரே சாக்கடையா இருக்கு, ஒரே குரங்கா இருக்கு, ஒரே நாய்களா இருக்கு, மனுஷாளுக்கு நடக்கிறது இடம் இல்லை. கொஞ்சம் எல்லாம் ஒரு அழகான ஒரு ப்ராப்பரான வனமா இருந்து ரிலாக்ஸா ஒன்னும் பாக்குற மாதிரி பண்ண வேண்டாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அங்கே போனாலும் எல்லா சமையல் சொல்லிட்டு வர்றது வழக்கம். இது பார் நல்லா இல்லை, மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவேன். 14 சொல்லுவேன், என்ன கூட்டமே இல்லை உன் சைஸுக்கு உன் ரேஞ்சுக்குலாம் என்ன கூட்டம் வரணும்னு தெரியுமா? திருப்பதி மாதிரி அதை விட ஜாஸ்தி வரணும் பார்த்துக்கோ அப்படின்னு. இப்ப நல்ல கூட்டம் வருதுன்னு திருவனந்தபுரத்துக்கார புலம்பரம். அப்பாடா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா புலம்புற மாதிரி கூட்டம் வந்தா தான் நல்ல கூட்டம்னு அர்த்தம். கூட்டம் வரணும் பகவானை பார்ப்பதற்கு. கூட்டங்கள் வர 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 வரதான் அந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்கும், காப்பாற்றப்படும். அந்த சுவாமியுடைய வைபவமும் அழகாக பரிபாலனம் ஆகும். ஆனா அந்த கூட்டத்தின் நடுவில் யாராவது ஏமாத்தவும் இருப்பா, அது நீங்க தான் ஜாகிரதையா பார்த்துக்கணும். அதெல்லாம் உலகத்துல என்றுமே நடக்கக்கூடியதுதான். ஸோ பாக்கிய பிஹாரி ஒவ்வொரு தடவையும் என்ன ஒவ்வொரு வாட்டி படுத்தி வச்சுட்டு போய் தான் அது விதவிதமா காட்சி கொடுப்பான். இருக்கானே பய எனக்கு ஒவ்வொரு பாக்கிய பிஹாரிக்கும் நல்லடி சொல்றேன், கண்ணாடியும் ஜாக்கிரதை, மொபைல் ஜாக்கிரதை, மினிமம் கொண்டு வாங்கோ, பெரிய பேக் கொண்டு வராதிங்கோ, கூட்டம் இருக்கும், நசுங்கி போயிடுவோம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், அங்கங்கே ஓரத்தை ஒதுங்கி போயிடுவோம், உள்ள போயிட்டு வெளில வர வழியிலே நில்லுங்கோ. அங்கேயே தான் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். பாக்கிய பிஹாரி கோவிலுக்கு போனா பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஓடும். நான் என்ன சொன்னாலும் எல்லாம் அவரையா தான் பண்ணுவா வச்சுக்கோங்க. ரைட், அதுவும் அமளியில நான் சொன்ன ரொம்பவே கூட ரைட்டு வரும், எல்லாம் கொடுத்து பத்திரமா ஒன்னா சேர்த்து கொடுத்து விட்டுரு, திரும்பி ஊர் கொண்டு போய் சேர்க்கணும் அவன் பாடு அப்படி சொல்லி தான் அவன் கோயிலுக்குள்ளேயே அழிச்சுட்டு போவேன். அது அது மறந்து வேற போயிடும். அந்த பிருந்தாவனத்தில் இந்த கண்ணாடியை போட்டுன்னு மறந்து போயிடுவா பாவம். சொல்லிட்டே இருக்கும் ஒரு குஷியில சுவாமியை பார்த்த குஷி வெளில வர கண்ணாடியோட டக்குன்னு குறைஞ்சு தூக்கி போயிடும். இந்த வாட்டி தான் யார்கிட்ட இருந்து குறைஞ்சு கண்ணாடியை கொடுங்குவேன்னு நான் நினைக்கிறேன். ரைட், எல்லாம் ஒரு அழகு தான். இந்த பாக்கிய பிஹாரி, இந்த பாக்கிய பிஹாரி கோவில் பிருந்தாவனத்துல எல்லாம் எல்லா கிருஷ்ணனுடைய கோவில்லையும் அவனுக்கு ஒரு சுகந்தமான சென்ட், பர்ஃப்யூம் என்னன்னா சொல்லுங்க, அவனுக்குன்னு ஸ்பெஷலா ஒண்ணு உண்டு. அந்த கதை பார்க்கலாமா இன்னைக்கு? அத்தர் அப்படின்னு சொல்லுவான். அது இந்த நார்த் இந்தியாவில் இந்த அத்தர் ரொம்ப 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 ஃபேமஸ். நல்ல பைசா உண்டு அந்த அத்தருக்கு, நல்ல விதவிதமான மனம் உண்டு. அதுக்கு மல்லிகையிலிருந்து எடுப்பா, ரோஜாலிருந்து எடுப்பா, இது ரெண்டு, அப்புறம் சந்தனம், எப்படி ஒவ்வொன்றும் ஒரு மனம். அவனுக்கும் இந்த மனம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். வசம் அவன் தானே இவ்வளவுத்தையும் படைச்சிருக்கான். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் நல்ல ஸ்மெல் இருக்கணும். நல்லா ஜம்முன்னு உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், புத்தி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், எண்ணங்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், வார்த்தைகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். யாராவது இவன் மேல கோவப்பட்டு இது பண்ணா கூட நாம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அந்த கோபத்தை நாம ஹேண்டில் பண்ண நாம தெரிஞ்சுக்கணும். ரைட், சொல்றது சொல்லி வைப்போம், கேட்கறோம் கேட்காத அவ்வளவா பாடு, கேட்டா கேட்கட்டும், கேட்கலன்னா போகட்டும், அவ்வளவுதானே. கிருஷ்ணன் அழகானவன், அலங்காரம் மிக்கவன், ரசிகன், வாசனைகளை ரசிக்க தெரிஞ்ச ஒருத்தன் கிருஷ்ணன். பரம்பரையா ஒரு வைபவத்தை இந்த பாக்கிய பிஹாரி கோவில பூஜை பண்றவா சொல்லக்கூடிய ஒரு கதை. இது ஒரு சம்பவம். கதைன்னு சொன்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். சம்பவம். சுவாமி ஹரிதாஸ் ஜி மகாராஜ், அதாவது நிதிவனத்துல பாக்கிய பிஹாரி கிடைச்சு, பாக்கிய பிஹாரி நிதிவனத்திலேயே ஒரு சின்ன கோவில் மாதிரி இருந்துட்டு அங்க அவனுக்கு பூஜை நடந்துருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். இப்ப நான் முந்தா நேத்தி சொன்னதெல்லாம் பிரிட்டிஷ்காரருடைய காலம், 1920கள் அந்த மாதிரி காலகட்டம்லாம் நான் சொன்னேன்.
இது எக்ஸாக்டா ஹரிதாஸ்ஜி மகாராஜ் அவருடைய காலகட்டத்திலேயே நடந்த விஷயங்கள். ஒரு அமிர்த்சர்ல இருக்கக்கூடிய ஒரு அத்தர் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர், விஜ்னானி கத்ரி அப்படின்னு அவருக்கு பேர். விஜ்னானி கத்ரி ரைட், ஓகேவா? அவர் பர்ஃப்யூம் பிசினஸ் பண்ணக்கூடியவர் அமிர்த்சர்ல. ரொம்ப ஃபேமஸ். பல பேருக்கு பெஸ்ட் அத்தர்லாம் கொடுப்பா. ரோஸ்ல பண்ணுவா, அப்புறமா ரோஸ், மல்லிகை, சந்தனம், இதெல்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸ் உண்டு. துளியோண்டு போட்டா போதும், இது மாதிரி புஸ் புஸ் புஸ்ன்னு அப்படி அடிச்சுக்க வேண்டாம். கெமிக்கல் கிடையாது, பியூர் அத்தர். அதெல்லாம் அந்த ஷர்ட்ல போட்டுப்பா, அப்படி உடம்புல போடுவா, அப்படி லேசா. இந்த இப்போ இன்னைக்கெல்லாம் சொல்றா பாருங்க, இந்த பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டா எங்கே போடணும், உடம்பெல்லாம் அடிக்கணும் அவசியம் இல்லை. இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம உள்ளங்கை கீழே, மணிக்கட்டு கீழே அங்கே தடவுவா, அப்புறமா இந்த காதுக்கு கீழே தடவுவா. கண்டுபிடிச்சு பாருங்க எங்கெல்லாம் எங்கே வேர்வை கிளான்ஸ் எந்த இடத்துல அந்த இடத்த மட்டும் அடித்தா போதும், எல்லா இடத்தையும் அடிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இது எல்லாமே அழகாக சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அழகான அந்த பர்ஃப்யூம் பண்ணுறவர், பல பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் பண்ணக்கூடியவர். ஜம்மு, ஜோத்பூர், ஜெய்ப்பூர், பல ஊர்களுக்கு அனுப்பக்கூடியவர். அவள் ஃபேமிலி ரிலீஜியஸ் ஃபேமிலி. அவள் நிறைய சத்காரியங்களும் பண்ணுவா, பல சத்சங்கங்களுக்கு போவா, சில மகாத்மாக்களை பார்ப்பா, சந்த் நிவாஸ்க்கெலாம் போவா. அப்போ ஒரு சந்த் அவர் ஹிமாலயன் யாத்திரையெல்லாம் போயிட்டு கண்டினியூஸாக போயிட்டு வருவார். ஸோ அவரை போய் பார்த்து அழகாக எப்பயும் போல ஒரு நமஸ்காரம் பண்ணி, ஜெய் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ஹரி, ஜெய் ஸ்ரீ ஹரி, ஜெய் ஸ்ரீ ஹரி அப்படின்னு சொன்னார். ஹரித்வார், ரிஷிகேஷ், ஹரிஓம் அப்படின்வா. முக்கியமாக சுவாமி சின்மயானந்தாவோட ஃபாலோயர்ஸ் எல்லாம் ஹரிஓம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, இது சில சம்பிரதாயத்தில் சொல்லுவா. ஜெய் ஸ்ரீ ராதே சில சம்பிரதாயம், ராதே ராதே அது பிருந்தாவன் எல்லாரும் சொல்லக்கூடியது. ராதே கிருஷ்ணா சுவாமி ஹரிதாஸ் கிரி குருஜி சொல்லுவார். கிருஷ்ண பிரேமி அண்ணா அந்த சம்பிரதாயம். நம்ம குருஜி அம்மா ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தை சொல்லுவோம், ராதே கிருஷ்ணா. அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு, அப்புறம் ஜெய் சியாராம் அப்படின்னு, ஜெய் ஸ்ரீ துவாரகாதி, ஜெய் ஸ்ரீ விட்டால், அப்புறம் ராம் கிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான ஜெயகோஷம் உண்டு. ஹலோன்னு இந்த கிரீட் பண்ற மாதிரி அது நம்ம தேசத்துல பல விதமா மாறும். அப்ப இந்த அத்தர் பிசினஸ் பண்றாரு இல்லையா, விஜ்னானி கத்ரி, அவர் ஒரு சுவாமிஜியை பார்த்துட்டு எப்படியும் நல்லா தெரிஞ்சவர் நமஸ்காரம் பண்ணி ஜெய் ஸ்ரீ ஹரி அப்படின்னு இருக்கார். உடனே அவர் திரும்பி ஜெய் ஸ்ரீ ஹரிதாஸ் அப்படின்னு இருக்கார். உடனே இவர் சிரிச்சுட்டு, என்ன சுவாமிஜி, பல ஊர்கள் போனீர்கள், வந்தீர், இதை பேசுற அந்த ஜெய்ஸ்ரீ ஹரின்னா புதுசாக நம்ம ஜெய்ஸ்ரீ ஹரிதாசன் வந்திருக்கு, அது எப்படி ஹரிக்கு பதில் ஹரிதாசன் வந்தா அப்படின்னா அந்த சாது சிரிச்சுட்டு, வாஸ்தவம் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டாய். எனக்கு இப்பதான் பாக்கியம் கிடைச்சது. நான் பிருந்தாவனம் போயிருந்தேன், அங்கதான் சுவாமி ஹரிதாஸ் மகாராஜை பார்த்தேன். அன்னிலிருந்தே எனக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ குஞ்ச் பிஹாரி ஸ்ரீ ஹரிதாஸ், ஜெய் ஜெய் ஸ்ரீ விருந்தாவன் நிதிவன் வாஸ் அப்படின்னு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டேன். எப்பேற்பட்ட மகானுபாவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அப்புறம் நான் அவரை பற்றி என்னன்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், சுவாமி ஹரிதாஸ் லலிதா சக்கியினுடைய அவதாரம். அவ்வளவு தூரம் அவர் ஸ்ரத்தையோட நித்தியம் பகவானுக்கு ஜம்முன்னு கீர்த்தனை எல்லாம் பாடுறார். உனக்கு ஒன்று தெரியுமா, அவருக்கு பிரத்யட்சமா பகவான் ராதையும் கிருஷ்ணன் காட்சி கொடுத்தா. அவ ரெண்டு பேரும் சேர்ந்த ரூபமாக பகவானுடைய மூர்த்தி குஞ்சு பிஹாரின்னு சொல்றா, நிதி பிஹாரின்னு சொல்றா. அவனை வச்சு அழகா பூஜை பண்றார். என்ன அற்புதமான மூர்த்தி தெரியுமா, எப்பேற்பட்டவர் தெரியுமா அந்த சுவாமி ஹரிதாஸ் அப்படின்லாம் சொன்னோடனே இவருக்கு கேட்டவருக்கு அவ்வளவு தூரம் அதுல ஒரு ஆசை வந்துருக்கு, யார் இந்த ஹரிதாஸ், உடனே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஜோரா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தார். அக்காக்கெல்லாம் சொன்னா கிளம்பினார். அப்ப அவ அக்கா சொல்றா, அடே நீ புதுசா ஒரு அப்டர் பண்ணிருக்கிய, அதை எடுத்துட்டு போ, அதை எடுத்துட்டு போயின்னு அதெல்லாம் சேல்ஸ் மார்க்கெட்டிங்லாம் ஆரம்பிக்கல, அதை கொண்டு போய் முதல்ல சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்ல.
அதையும் எடுத்துட்டு நேர ஒரு பிருந்தாவனம் வந்திருக்கார். பிருந்தாவனத்தை ஹரிதாசர்லாம் வாழ்ந்திருந்த காலம் அக்பர் அந்த முகலாயர்களுடைய காலகட்டம். இந்த தேசத்துல பல காலகட்டங்கள்ல பல பேர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கார். பலவிதமான காரியங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் தெய்வ அனுபவங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருந்தார். ராவணன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு இவெல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருந்த காலகட்டத்தில் எத்தனையோ ரிஷிகள், சாதுக்கள், ஞானிகள்லாம் தபஸ் பண்ணார்கள், பகவத் அனுபவத்தை அனுபவிச்சார்கள் அப்படின்னு அழகா காண கிடைக்கிறது. அதனால யாரோ சில பேர்னால சில சம்பவங்கள்னால நீங்க தெய்வம் இருக்கா இல்லையா, தெய்வ அனுபவங்கள் உண்மையா பொய்யா இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். யோசனைகள்லாம் வரும், வெறுப்பா இருக்கு. சில சம்பவங்கள்லாம் கேட்டா தெய்வம் இருக்கா இல்லையான்னு கோபம் வரும், வெறுப்பு வரும், விரக்தி வரும், அப்படியே வாழ்க்கையே கடுப்பா இருக்கும். எல்லாத்துலையும் நம்பிக்கை விட்டு இதெல்லாம் வெரி காமன். இதெல்லாம் வரும், வந்து அப்படி தானா அடங்கும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வரும். அதனால இந்த எமோஷன்லாம் வந்தாலும் நான் டென்ஷனே ஆக மாட்டேன். இதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் இல்லையா, அந்த ப்ராசஸில் போயிட்டு ப்ராசஸ் குழப்பம் வரும், சத்குரு மேலே சந்தேகம் வரும், பொய்யானவர்களை குருன்னு நினைக்க தோணும். அதெல்லாம் அப்படிதான். நம்பினா நம்பும்போது, நம்பலைன்னா போகும்போது என்னைக்கா ஒரு நாள் நம்பிக்கை வரும். வரலையா சரி, அதனால என்ன ஆகிட போகுது, ஒன்றும் நம்ம பார்த்து நல்லது சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஒவ்வொரு வாட்டி ப்ரூவ் பண்ணணும்னா ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியாது, பண்ணவும் மாட்டோம். ஏன்னா இது இல்லையா போ, திரும்பி வந்தியா வா, வரலையா சரி, இருந்தா இரு, கிளம்பினா கிளம்பு, வந்தா வா, ஜபிச்சா ஜபி. ஏன் சில விஷயங்கள் சில ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு தான் நீங்க திரும்பி வருவேன்னா கோ த்ரூ த ப்ராசஸ். நான் எனக்கு எப்பவுமே ப்ராசஸ் தான் முக்கியம், ரிசல்ட்டை விட ப்ராசஸ் ப்ராசஸ் ப்ராசஸ். தூக்கம் ப்ராசஸ் தானே முக்கியம், அங்க ரிசல்ட்டா முக்கியம், ப்ராசஸ் தான் முக்கியம். நல்லா தூங்குறவங்கள அந்த ப்ராசஸ், அவ்வளவுதான். அதனால அப்படிதான். நேர பிருந்தாவனம் வந்தாச்சு, அந்த அத்தர் எடுத்துட்டு வந்தாச்சு, தேடிண்டு வந்தாச்சு, பிருந்தாவனத்துக்குள்ள வந்தா அப்ப ஹரிதாஸ் இருக்கக்கூடிய நிதிவனம். அப்ப அவர் சொன்னா அங்க இருக்கா இல்ல, அவர் இப்ப வந்து யமுனை ஆற்றங்கரையில் இருக்கா. இப்ப சந்தியாவாளர் அங்க உட்காந்துட்டு யமுனை ஆற்றை பார்த்துட்டு நதியை பார்த்துட்டு பாட்டு பாடுவாங்க. சரி, இவாளும் போனா அங்க அப்படியே சுவாமி ஹரிதாஸ் கையில ஒரு தம்பூரா வச்சிருந்து ஆனந்தமா ஜம்னு பஜனை பண்ற, தன்னை மறந்து பஜனை பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து எல்லாம் நமஸ்காரம், அவர் பாட்டுக்கு உலகமே தெரியாம பாடுறார் பாடுறார் பாடுறார். சுத்தி இருக்க மனுஷா ரசிக்கிறாளா ஒருத்தரையும் பார்க்கல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி பஜனை பண்றதுக்கு உங்களுக்கு பகவான் அனுகிரகிக்கட்டும். அவன் உள்ள அப்படியே வாங்கி அவனை நினைச்சு உருகி பாடணும். அது மட்டும்தான் நான் பஜனைன்னு சொல்லுவேன். பஜனை பகவான் அடைவதற்கான அழகான ஒரு விஷயம். நாம ஜபம் அழகான ஒரு விஷயம். சங்கீர்த்தனம் ரொம்ப அழகான விஷயம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நிறைய பேர் பிடிக்கவே பிடிக்காது. என் சிஷ்யான்னு சொல்ற சில பேருக்கு எனக்கு சங்கீதம்னா பிடிக்காது, என்ன பஜனை பிடிக்காது, சங்கீதம் பிடிக்காதுன்னு கிடையவே கிடையாது. நான் எதுக்கு இதை ப்ரூவ் பண்ணணும்? புரிஞ்சுட்டா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரசிச்சு பண்ணணும், கிருஷ்ணன் உருகணும், அவ்வளவுதான். அது மட்டும் தான் பஜனை. கேட்கிறவாளோட அந்தர்யாமி உருகணும். அப்படி இருக்கணும். ஹரிதாஸ் அவ்வளோ அழகா பஜனை பாடுறார். பஜனை பாடி 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 நேரம் போனதே தெரிஞ்சு அழகா பாடி முடிச்சா. இவரும் ரொம்ப ரசிச்சு கேட்டு இருந்தார். நம்ம அத்தர் வியாபாரி உடனே ஜோரா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி தான் கொண்டு வந்த அந்த அத்தர் இருக்கே, இந்த பேர்னா விஜ்னானி கத்ரி, அதை எடுத்து சுவாமிஜிகிட்ட கொடுத்தார். ஆஹா, சரியான நேரத்துக்கு நீ கொண்டு வந்தப்பா அப்படின்னார். உடனே ஒரு பெருமை, எஸ் அப்படின்னு. உடனே அந்த அத்தர் பாட்டில் அப்படி திறந்தா அப்படியே யமுனை ஆற்றங்கரையில் அப்படியே உள்ள எல்லாத்தையும் கொட்டிட்டார்.
எப்படி இருக்கும். இன்னி வரைக்கும் அது சேல்ஸே பண்ணல. பல பல நாட்கள் பல மாசங்களுடைய உழைப்பு அது ஃபார்முலாவை கொண்டு இவருக்கு பயங்கர கோபம். என்ன பைத்தியக்கு அர்த்தம். ஒரு சாமிஜினா என்ன வேணா பண்ணுவாங்களா? மற்ற யாராவது வேலை கொடுத்தா மதிக்க தெரிய வேண்டாமா? ஆனால் ஒன்றும் கேட்க முடியுது. ஃபுல்லாக கொட்டிட்டு அப்படி பாட்டில் அங்கே வச்சுட்டு அவ்வளோதான். அதுக்குள்ளே தன் ஃபிஷ்ஷாவில் கூப்பிட்டார். அவர் 2 ஃபிஷ்ஷா உண்டு. பசங்களா போங்க, பிஹாரிஜிக்கு संध्या वाले का पूजे ना रे विठल हे जगन्नाथ चलो जाओ विठल जाओ जगन्नाथ ठाकुर जी की शयन सेवा को समय है गया है जाके ठाकुर जी की सेवा करो और सब भक्तों को बिहार जी के दर्शन कराओ विठल हे जगन्नाथ போங்கோ பகவானுடைய சயன சேவைக்கெல்லாம் சந்தியா வேலை ரெடி பண்ணுங்கோ எல்லாருக்கும் பகவானை தரிசனம் பண்ணி வைங்கன்னு நினைப்பிட்டார். இவருக்கு ஒரே துக்கம். இப்படி இருந்தாலும் நேர போயாச்சு. அங்க போனா பகவானுடைய சின்ன நிதிவன் கொள்ள போறார். இன்னைக்கு பார்த்தா அந்த இடத்துல தான் பிஹாரிஜி பிரகடனமான இடம்னு போட்டிருக்கா. பிஹாரிஜி பிரகட்ஸ்தலம். அங்க போறா. அவ உடனே கிடக்கிற பூ எல்லாம் இதெல்லாம் பண்றா. அப்போ அவருக்கு அப்படியே நல்ல சுகந்தம். அதுக்கு தூக்கி வாரி போடுறது இவர் கொண்டு வந்த அத்தருடைய சுகந்தம். இவர் பார்க்கிற இது நம்மள தவிர யாரும் பண்ணவே இல்லையே, இது வரைக்கும் வெளியில மார்க்கெட் பண்ணவே இல்லையே, இது எப்படி இங்க வாசம் வந்து. அதைத்தான் சுவாமிஜி அங்க எல்லாம் ஆத்தங்கர மணல்ல கொட்டிட்டாரு. அந்த பாட்டில கூட கொடுத்து விடல. அந்த பாட்டில் கூட அங்கதானே இருந்தது. ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பாட்டிலையும் பார்த்தேன், மூடியும் பார்த்தேன், அவரையும் பார்த்தேன், கீழே கொட்டியும் இடத்தையும் பார்த்தேன். ஆனா யோசிக்கிறார், அங்க கொட்டினா அவ்வளவு நல்ல ஸ்மெல் வரணும். அத்தை எங்க கொட்டினாலும் ஸ்மெல் வரணும் இல்ல. ஒரு ஸ்மெல் அங்க வரல. இங்க என்ன இவ்வளவு ஸ்மெல் கொண்டு அங்க கொட்டினது எப்படி இங்க ஸ்மெல் வரும் அப்படின்னு பார்த்தா அப்படி பாக்கிய பிஹாரிய பார்த்தா அது கண்ணும் மூக்கும் அழகா இருக்கும். வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டார். ஒண்ணுமே புரியல. ஒரு க்ஷணம் தான். அடுத்த க்ஷணம் எங்கேயோ திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஹோலி நடக்கிறது. அங்க இந்த பாக்கிய பிஹாரி ஹோலி விளையாடுறான். அங்க ஏதோ தண்ணியில பீச்காரின்னு சொல்லுவா. தண்ணி விட்டு ஹோலி அடிப்பா. அந்த பீச்சாங்குழல் அதான் பீச்காரின்னு சொல்லுவா. நான் முன்னாடி முதல் தடவை பாம்பே போகும்போது பசங்களுக்கு பீச்காரி என்ன பிச்சைக்காரின்னு சொல்றது. இல்ல இல்ல இது பீச்சா இதுதான். அவளுக்கு தமிழ் தெரியாது. எனக்கு அந்த ஒரு இந்தியா அப்ப புரியல. பீச்காரின்னு எனக்கு தெரியாது. அவ பீச்காரின்னு சொல்ல நான் பிச்சைக்காரின்னு நினைக்க. கடைசியில் அவ இதுதான் பீச்காரின்னு. இது பீச்சாங்குழல். இது பீச்காரி அப்படின்னு அந்த மாதிரி பீச்சாங்குழலை வச்சு கண்ணன் விளையாடுறான். அப்ப பாக்குறா அவர் கொண்டு போன அந்த அத்தரை அப்படி அதை கொற்றா. அந்த தண்ணீர் எடுத்து பகவான் ஒருத்தர் மேல் எடுத்து அடிச்சு விளையாடுறான். ஒரு க்ஷணம் தான் காட்சி மறைஞ்சது. அடுத்த க்ஷணம் பூமியில இருக்க பிஹாரிய பார்க்கறா. எல்லாருக்கும் அவ ஆரத்தி காட்டுறா. அவர் கண்கள்ல கண்ணீர். ஓ ஹரிதாஸ்ஜி மண்ல கொட்டல, பிஹாரியினுடைய ஹோலி தண்ணீர கொட்டியிருக்கார். அதனால அவங்க உடனே கரெக்டா நீ வந்தேன்னு கேட்டு வாங்கி கொட்டினார். உங்களுக்கு தெரியுமா வசந்த பஞ்சமிக்கு வந்தது இல்லையா? நேற்று மத்வ நவமி, 4 நாள் முன்னாடி வசந்த பஞ்சமி இல்லையா? அன்னில இருந்துதான் ஹோலி ஸ்டார்டிங். ஹோலியினுடைய முதல் ஸ்டார்டிங். பாங்கிய பிஹாரில் அந்த ஹோலி ரொம்ப விசேஷமா இருக்கும். சரியா? மகாத்மாக்கள் யார் புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்கிறதா பாக்கியவான். ஹரிதாஸ்ஜியை பார்த்து பிரத்யக்ஷத்துல இதை கொடுத்து அவரும் அதை பிஹாரிஜிக்கு சமர்ப்பணம் பண்ண ஹோலியோடைய தண்ணியில அதை கலந்தார்கள்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போட ஆத்மார்த்தமாக யார் கொடுக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் சுவாமி. அந்த லிஸ்ட்ல அத்தரும் சேர்ந்தெடுத்து ராதே கிருஷ்ணா. இனிமேல் நீங்க பர்ஃபியூம் போட்டுக்கும் பொழுது
உடம்புல ஜவ்வாது சந்தம் ஜவ்வாது பொடிலாம் வாங்கி நீங்கள் உடம்புடைய பூசிக்கலாம். நல்ல மைல்டு ஸ்மெல். பார்த்துக்கோங்க, இந்த பர்ஃப்யூம் அடிக்கிறத விட இதெல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். சந்தனம் பத்ரிகாசிரமத்தில் விற்பேன். நான் எப்பவுமான பத்ரிகாசிரமம் பிருந்தாவனத்துலலாம் இந்த அத்தர் அந்த ரோலான்லாம் வாங்குவேன். அது சுகம், அது ஒரு வாசனை. அது பிருந்தாவனத்தில் அந்த சேவா கொஞ்சம் இதுவெல்லாம் அது எங்கே கிடைக்கும் ஏது கிடைக்கும் போய் வாங்கிட்டு வருவேன். அது உடம்புல பூசிக்கிறது. கிருஷ்ண வாசனை. ராதே கிருஷ்ணா. நீங்கள் அத்தர் வாங்கி உங்க கிருஷ்ணாக்கெல்லாம் அப்படியே தடை வருங்க. டெய்லி பிருந்தாவனத்துலலாம் பண்ணுவாள். நீங்கள் வாங்கி நீங்களும் கிருஷ்ணனுடைய ட்ரெஸ்லாம் தடை வைக்கலாம். இல்லாட்டி ஒரு பஞ்சில் லேசாக அந்த அத்தரை விட்டு இந்த பூஜா ஷெல்ஃபில் ஓரத்தில் வச்சோம்னா அது வாட்டுக்கு மனம் வீசிகிட்டே இருக்கும். சூப்பர்ல. அவன் ராஜாதிராஜன். அவன் கூட சேர்ந்து நாமும் பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல அவனுக்கு அத்தரை பூசுவோம், நாமும் அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो बांके बिहारी लाल की जय. जय बोलो निधिवन की जय. जय बोलो स्वामी हरिदास जी महाराज की जय. जय बोलो ललिता सखी की जय. राधे कृष्णा.